கர்த்தருடைய மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவுமுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நாளிலேயும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தக்கதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும், இதில் நாம் சரியாய் ஓடுவதற்கும் பலனுள்ளவர்களாய் இருக்கும் படிக்கும் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் சரியாய் நடந்து கொள்வதற்கும் எல்லா விதத்திலும் அவரால் அன்பு கூறப்பட்டவர்களாகவும் அறியப்பட்டவர்களாகவும் இருக்கும் படிக்கும் நாம் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் அதிலே 30வது வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, இன்னைக்கு நாம இந்த புறம்பே தள்ளு என்ற இந்த வார்த்தையை குறித்து தான் நாம் அதிகமாய் பார்க்க போகிறோம். எதை நாம் புறம்பே தள்ள வேண்டும், எதற்காக நாம் புறம்பே தள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்க வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது? அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? அடிமையானவள் யார்? அவள் தான் ஆகார். அடுத்தது அடிமையின் மகன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்மவேல் என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைத்து ஒரு சில வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல இருந்து ஆபிரகாமை அழைக்கும் போது அவருக்கு 75 வயதிலே அவர் ஆரானை விட்டு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி வருகிற ஆபிரகாமை கர்த்தர் மீண்டுமாய் ஒரு தரிசனத்தின் மூலமாக ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் திரும்பவும் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது திரும்பி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் இன்னும் தெற்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். தெற்கே போகும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகி, அதாவது பஞ்சம் உண்டாகி ஆபிரகாம் எகிப்துக்கு போறதை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு பாதி பொய்ய ஒன்று சொல்லி சாராள் நிமித்தமாக தன்னுடைய உயிருக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதை அறிந்து அவர் அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றதுனால அங்க இருக்கிற பார்வோன் சாராளை தன்னிடத்திற்கு அழைப்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிற்பாடு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தேவன் கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க? இதோ உன் மனைவி உன்னிடத்தில் இருக்கிறாள், நீ அவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி பார்வோன் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் பலவிதமான ஆடு மாடு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த எகிப்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி தான் யாரு? ஆகார் என்பவள். அதாவது அடிமையாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அடிமை பெண் என்பதை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன பிற்பாடும் ஆபிரகாம் கானானுக்கு வந்த பிற்பாடு திரும்பவும் தன்னுடைய வருத்தத்தை தேவனிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் திரும்பவும் தரிசனத்தை கொடுத்து 15வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்க புரிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். பாருங்கள், ஒவ்வொரு காரியமாக ஆபிரகாம் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் என்று, அதுவும் உன்னுடைய கர்ப்ப பிறப்பு என்று சொன்ன போதும் ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இங்க பாருங்க, என்னுடைய வீட்டுல எலியேசர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எனக்கு சுதந்திரவாளின்றது சொல்லுகிறது போல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இல்ல அப்படின்றது அந்த இடத்துல சொன்ன உடனே பின்னும் ஆபிரகாம் என்ன சொல்றார்? தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, ஆனா வாக்கு தத்தம் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? புத்திர சந்தானம் எனக்கு நீங்க அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து அந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இப்படி நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. கடந்து போய் நம்ம 16வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம அங்க பார்க்கலாம் 10 வருஷமானது என்பதை நாம் பார்க்கிறோம். கானானுக்கு 10 வருஷம் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட
ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அதாவது வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் இப்ப 10 வருஷம் ஆகிறது. 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் ஒரு தேவ திட்டத்தை ஆபிரகாமின் மீது வைத்திருந்த போதிலும் ஆபிரகாம் முதல் முறையாக இதோ எலியாசார் இருக்கிறான், என் வீட்டு பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், இவங்க தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல, ஓன் கர்ப்ப பிறப்பாகிய பிள்ளையே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்ன பிற்பாடும் இங்கே இந்த 10 வருஷம் ஆனதுனால இந்த காத்திருப்பு நாட்களிலே சாராய் ஒரு ஆலோசனை, மாம்சத்தின்படி உண்டான ஒரு ஆலோசனை யாரிடத்துல கொடுக்கிறா? ஆபிரகாமின் இடத்துல. ஆபிரகாமும் தன் மனைவியின் ஆலோசனைக்கு செவி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று 16வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படி என்ன ஆயிற்று அப்படின்னா, ஆகார் கர்ப்பம் தரித்து, அவள் யார்? ஒரு அடிமை பெண். அடிமை பெண் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை பிறந்தது. அடிமை பெண் பிரசவித்த பிள்ளையை அடிமை என்றுதான் சொல்ல முடியுமே ஒழிய அது சுதந்திரவாளி அல்ல என்று கர்த்தர் பிற்பாடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, இவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பு. அப்புறம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் சாராயினிடத்தில், உன் மனைவியாகிய சாராயினிடத்தில் வரக்கூடிய பிள்ளைதான் உன்னுடைய சுதந்திரவாளி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகாரனிடத்தில் பிறந்த பிள்ளை இவர்களுடைய சுய முயற்சியினாலே மாம்சத்தின் ரீதியாக பிறந்த பிள்ளையாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தின்படி அங்கு சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பெற வேண்டும். அந்த பிள்ளையின் மீதுதான் எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் 24 வருஷங்களுக்கு பிற்பாடு, அதாவது 75வது வயதுல ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டார் என்றால் 99வது வயதுல திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிற காரியம் என்ன? நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் என்பது. சாராளின் மூலமாக ஒரு பிள்ளை. அப்போ சாராளினுடைய கர்ப்பம் அந்த இடத்துல செத்து போனது நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆபிரகாமுக்கு 100 வயதாக போகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் மனிதர்களுடைய எல்லா முயற்சிகளும் முடிந்த பிற்பாடுதான் இல்லாமையிலிருந்து ஒன்றை கொண்டு வரக்கூடிய தேவன் அவர். அப்பதான் எந்த மனுஷனும் எங்களுடைய முயற்சியினால இந்த காரியம் நடந்தது என்று சொல்லாமல் இருப்பார்கள், பெருமை பாராட்டாமல் இருப்பார்கள். ஆதலால் தேவன் ஆபிரகாமினுடைய 100வது வயதிலே ஈசாக்கு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே இவர்களுடைய முயற்சி ஒன்றுமில்லை, இதிலே இவர்களுடைய திட்டம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நிறைவேற்றினார். எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு ஆபிரகாமினிடத்துல தேவன் சொல்றார், நீ எனக்கு முன்னதாக நடந்து உத்தமனாய் இரு என்று. அதற்கு பிற்பாடு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட அந்த பால் மறந்த பிற்பாடு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அடிமையின் இடத்தில் பிறந்த மகனாகிய இஸ்மவேல் 13 வயசு. அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த பிள்ளையை பரிகாசம் பண்ணுகிறதை, அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த இந்த பிள்ளையை மாம்சத்தின்படி பிறந்தவனாகிய இஸ்மவேல் கேலி பண்ணுவது அல்லது பரியாசம் பண்ணுகிறதை பார்த்த உடனே சாராள் சொல்லுகிற ஒரு காரியம்தான், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று. இதை ஏன் பவுல் புதிய ஏற்பாடிலே கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கலாத்தியருக்கு எழுதின நிரூபத்தில் இந்த கலாத்தியர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஆவியின்படி, அதாவது விசுவாச கேள்வியினாலே அவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள். இப்படி ஆவியின்படி பிறந்தவர்கள் திரும்பவும் மாம்சத்தின் கிரியையாகிய விருத்த சேதனத்துக்கு நேராக அங்க ஒரு போதனை உண்டான பொழுது திரும்பவும் அந்த விதத்திலே செய்யலாம் என்று நினைத்து அப்படி திரும்பும் பொழுதுதான் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், இந்த இடத்துல இப்படி சொல்லவில்லையா என்ற காரியத்தை
சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் இல்ல. 23வது வசனத்திலே, அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அப்ப நம்ம இன்னைக்கு யாரு? வாக்கு தத்தத்தின் படி பிறந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவேசுவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவேசுவுக்குள்ளாக ஆவியின்படி எல்லா காரியங்களும் நிறைவேறி வருகிறது. அந்த ஒரு சந்ததி, அந்த சந்ததியின் மூலம் உருவாக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் மூலமாக மீண்டும் பிறக்கிறவர்களாகிய நாம, அதாவது மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு திரும்ப கர்த்தராலே நாம் ஆவியின் படி பிறந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம். நாம் மேலோகத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளை நாடக்கூடிய தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் சத்தியத்தின்படி நம்மை விடுதலையாக்கி எல்லா விதத்திலே நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம திரும்பவும் மாம்சத்தின்படி போய்விடக் கூடாது என்பதில் பவுல் மிகவும் உறுதியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்கள் அந்த ஒரு காரியம் நடந்ததுனாலதான் யாரும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையை கொண்டு உங்களை கெடுத்தார்கள், மோசம் போக்கினார்கள் என்பதை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு கூட அந்த விருத்த சேதனத்தின் காரியத்தின் மூலமாக யூதர்களுக்கு பயந்து அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீர் எப்படி இந்த காரியத்தை அவர்களுக்கு கட்டாயம் பண்ணலாம் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவுக்கு எதிர்த்து நின்று பேசுகிறதை, முகாமுகமாய் எதிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவர்களாகிய நாம திரும்பவும் மாம்சத்தின் படி ஒரு காரியத்தை ஜெயிக்கும்படிக்கு நம்ம செய்யக்கூடாது. அப்படின்னா கிருபை நம்மை விட்டு போய்விடும். கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த காரியம் அவமாய் போய்விடும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அங்கே சாராள் இந்த பிள்ளையை அந்த இடத்தை விட்டு புறம்பே தள்ளும் என்று சொன்ன உடனே அவர் அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் என்ன சொல்றாரு? நீ சாராளனுடைய வார்த்தையை நீ கேளு, இப்பொழுது அனுப்பிவிடு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் கைவிட்டாரா? இல்ல. இப்பொழுதும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்கள் செய்ய வேண்டும், பலனுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மாம்சீகமான செயல்களை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டியது இருக்கு. எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கும் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, பலவிதமான நிந்தனையான பேச்சுகள் நம்முடைய காதுக்கு எட்டும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? ஒரு முறை, 2 முறை, 10 முறை மன்னித்து விட்டாலும் திரும்ப திரும்ப அது கேட்கறதுனால நமக்கு கோபம் வருகிறது. இந்த கோபத்தின் நிமித்தமாக அங்கு ஒரு சுய முயற்சி, சாராளும் ஆபிரகாமும் ஆகாரும் சேர்ந்து ஒரு சுய முயற்சி செஞ்சாங்க. இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நடக்கணும். அப்படி இல்லை, தேவனுடைய திட்டம் வேற. நாம் அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா காத்து கொள்ளாம இது நடுவுல நமக்கு வருகிற இந்த துன்பங்களினாலே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? மாம்சீகமாய் சில காரியங்களை செய்து விடுகிறோம். பலவிதமான நிந்தனையான பேச்சுகள், அவமாய் பேசக்கூடிய காரியங்கள், நம்மை அசட்டை பண்ணக்கூடிய காரியங்கள், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் மாம்சத்துல நாம விழுந்து விடுகிற காரியங்கள் நமக்கு நடக்கிறது. கோபம் வருகிறது. இந்த கோபம் வருகிறதுனால ஒரு சுய முயற்சி நம்மிடத்துல வருகிறது. இது நாமே சரி பண்ண வேண்டும் என்று நாம நினைத்து அதுல இறங்கும் பொழுது என்ன ஆகுது? நாம மாம்சத்தின்படி ஒரு கிரியையை அந்த இடத்துல செய்து விடுறோம். இது நிமித்தமாக பல ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு போகிறது, காலம் எடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தேறாதபடிக்கு அது காலதாமதம் பண்ணுகிறது. இந்த துன்பத்தை நாம் சகித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்? இந்த துன்பத்தை நாம் சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தை மிகவும் சீக்கிரத்துல நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று, அந்த வாடாத்த கிரீடத்தை நம்மிடத்துல சூட்டப்பட வேண்டும் என்று, அவரோடு கூட சதா காலமும் வாழ வேண்டும் என்று, மேலான காரியங்களையே நாடி அவர் இருக்கும் இடத்துல நாமும் போய் சேர வேண்டும் என்றுள்ள பார்வையை நாம் விட்டு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் தருகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற காரியத்துல நாம இருந்து அது மூலமாக ஒரு மூர்க்கம், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பகையை உண்டு பண்ணக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதிலேயே காலத்தை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சீங்க இல்லையா? இனிமேலும் மன்னிங்க. அதை கேட்டாலும் கேட்கிறது போல இராமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போங்க. நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், அவமானப்படுத்துகிறவர்கள் அவமானப்படுத்தட்டும், இழிவாய் பேசுகிறவர்கள் இழிவாய் படுத்தட்டும். உங்களுக்கு தானே தெரியும் நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்க, எப்படி கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு வந்தார் என்பது உங்களுக்கு தானங்க தெரியும். நீங்க ஏன் திருப்பியும் அந்த பழைய காரியத்துக்கு ஏன் போறீங்க? நாம ஒரு விஷயம் செய்யணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாமும் சாராளும் தானாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கரெக்டா சொல்லணும்னா 75 வயதுல இருந்து புறப்பட்டாரு, 85வது வயதுல இந்த காரியத்தை செய்யறாரு, 86வது வயதுல இஸ்மவேல் அங்க பிறக்கிறது. அதுக்கு பிற்பாடு எத்தனை வருஷம், 99வது வயசு வரைக்கும் திரும்பியும் காத்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் காலத்தை நாம் தாமதம் பண்ண வேண்டும்? நம்முடைய மாம்சீகமான கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து விடணும் என்றதுதான் பவுல் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தராரு. ஆமா அன்பானவர்கள், இந்த மாம்சீகமான எல்லா செயல்களும் நாம் புறம்பே தள்ள வேண்டும். அது ஒரு அடிமை வாழ்க்கை. ஒரு காலத்துல இதுக்குள்ளதானே நம்ம அடிமையா இருந்தோம், சிக்கி கொண்டிருந்தோம். பலவிதமான கோவங்களும் மூர்க்கங்களும் வேண்டாத காரியங்களும், கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, வாய் சரியில்லை, எதுவுமே சரியில்லாம தானே இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து அவரையே பார்க்கும்படிக்கு, அவரையே கேட்கும்படிக்கு, அவரை குறித்தே பேசும்படிக்கு நம்மை வைத்திருக்கிறாரு. இதுக்கு இடையில ஏன் பலரும் நிந்திக்கிறவங்களுடைய பேச்சு ஏன் நீங்க கேட்கறீங்க? ஏன் அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க? அவங்க இருக்கிற இடத்துல போகாதீங்க. பரியாசம் பண்ணுகிறவனா இருந்தான் யாரு? இஸ்மவேல். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை இஸ்மவேல் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனா அந்த இடத்துல இருந்து அவங்க புறம்பே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கும் பரியாசம் பண்றவங்க பரியாசம் பண்ணட்டும். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க ஏன் அதை கேட்க போறீங்க? அது கேட்டாலும் அதை ஏன் உள்ளுக்கு எடுத்துக்கொள்றீங்க? எடுத்துக்கொண்டால் நமக்கு பாதிப்பு தான், நமக்கு பிரச்சனை தான். நாம திரும்பவும் பழைய அடிமைத்தனை வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகிறது போல இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, தேவ திட்டம் உங்களிடத்துல இருக்கிறதா? உங்களை கர்த்தர் தனியாக பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரா? ஒரு காலத்துல இருந்த இடத்துல இருந்து நம்மை முற்றிலுமாக அந்த இடத்துல இருந்து விடுவித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறாரா? அதையே நோக்கி பாருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். அன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், இது எப்படி நடந்தது? ஏன்னா இன்னைக்கு இழிவாய் பேசுறவங்க, பலவிதமாய் பேசுறவங்க, ஆமா பைபிள் எல்லாம் தூக்கிட்டாங்க, இவங்க என்ன பெரிய இவங்களான்ட்டு பேசுறவங்க பேசட்டோங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய எல்லா பிள்ளைகளுக்கும், உத்தமமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் துன்பங்கள் உண்டு என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கலாத்தியர்கள் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போன உடனே இங்கே பவுலுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர் ரொம்ப வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க கலாத்தியர் புத்தகத்தை முழுவதுமாய் வாசித்து பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அதுலதான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம யாரிடத்துல பிறந்திருக்கிறோம்? சுயாதீனம் உள்ளவளிடத்துல பிறந்தோமா அல்லது அடிமையானவளுக்கு பிறந்திருக்கிறோம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்? இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பருகிறது. பலவிதமான நியாய பிரமாணங்கள், ஒரு மனிதனாலும் அதை கடைபிடிக்கவே முடியவில்லை. அவங்க யாரும் அது விருப்பத்தோட செய்யறதில்லை, அன்பினால செய்யறதில்லை, இது செய்ய வேண்டும் என்றுள்ள உண்மையான நோக்கத்தோட அது செய்கிறதில்லை. ஒரு கட்டாயத்தின்படி, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையின்படி அந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஆகார் என்பவள் தானே. அடுத்ததாக ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இன்றைக்கும் நீங்க எருசலேமை பாருங்க, அங்க இருக்கிற யூதர்களை நீங்க பாருங்க, இன்னைக்கும் பல விதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கிறிஸ்து இன்னார் என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை, தங்களுடைய மேசியாதான் அவர் என்பதை இன்னைக்கும் அறியாம ஒரு அடிமை வாழ்க்கைக்குள்ள அவங்க இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இது பவுல் ஒரு நல்ல உவமையாக இந்த
காரியத்தை காண்பிக்கிறதற்கென்று எழுதியிருக்கிறார். பாருங்கள், அடுத்தது என்ன? மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். இப்ப நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? சுயாதீனம் உள்ளவளுக்கு நாம பிறந்திருக்கிறோம் என்றால் நமக்கு எது வைக்கப்பட்டிருக்கிறது? மேலான எருசலேம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இன்னைக்கு நம்ம பரம எருசலேம் அல்லது மேலான எருசலேமின் பிள்ளைகளாய் இருந்த பிற்பாடு திரும்பவும் இந்த அடிமத்தன வாழ்க்கைக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம யாரு திரும்ப விடுவிக்க முடியும்ன்றதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. 27வது வசனம் 29வது வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல, அதாவது இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல, பரியாசம் பண்ணினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளோட சுதந்திரம் அடைவதில்லை. நாமே திரும்ப அந்த மாம்சத்தின்படி உள்ள வாழ்க்கையை நாம வாழும் பொழுது நாம் அந்த மேலான எருசலேமுக்கு போய்விடவே முடியாது. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாடுல என்ன? இந்த பாவம் செய்யலாம், செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்யணும். இங்க என்ன சொல்லுகிறது? இல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆவியின் கனிகள் அநேகமாய் வருகிறது. இது நிமித்தமாக நாம் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், சமாதானமாய் இருக்க நாடுகிறோம், எல்லா விதத்திலையும் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருக்கிறோம். நற்குணங்களை நாம் அநேகருக்கு காண்பிக்கக்கூடிய வகையில நம்ம வித்தியாசமாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இச்சையடக்கம் இருக்கிறது. கண்களினால் பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும்னு அந்த அடிமத்தன வாழ்க்கைக்குள்ள நம்ம இன்னைக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ விதத்துல கர்த்தர் நம்ம வளர செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு வசனம் என்னும் களங்கமில்லாத ஞானப்பாலை நமக்கு பகிர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். நாமும் அதை அருந்தி அருந்தி கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு நம்ம இப்படி வளரும் போது ஏன் நாம திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும்? விழுவோம். சின்ன பிள்ளை தானே, ஈசாக்கு சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்பான், அவன் விழுந்திருப்பான், இவனும் கேலி செஞ்சிருப்பான். ஆனா திரும்பவும் எந்திரிச்சு வளரணும் இல்லையா? ஏன்னா வாக்கு தத்தம் உள்ள சந்ததி. நாம இன்னைக்கு வாக்கு தத்தம் உள்ள சந்ததிகளை போல நம்ம இருக்கிறோமா? இல்ல வழியில வரக்கூடிய இந்த தடைகள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த அவமான பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இனி என்ன செய்வேன்னு கதறி, அல்லது திரும்ப பழிக்கு பழி வாங்கி அங்க திரும்ப அந்த இடத்துல நாட்களை நாம மோசம் போக்கி கொண்டிருக்கிறோமா? வீணடிச்சிட்டு இருக்கிறோமா? எழும்புங்க, எழும்பி வாங்க. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர். அந்த வார்த்தையின்படி நம்மை கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். துன்பங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு துன்பம் உண்டு. இழிவாய் பேசுவார்கள். கவலைப்படாதீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. நாம் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆதலால் இந்த அடிமை வாழ்க்கையை புறம்பே தள்ளி, அதாவது முற்றிலுமாய் புறம்பே தள்ளி, எப்படி அந்த அடிமையானவளும் அந்த இஸ்மவேலும் தனியாக பிரிந்து போயிட்டோ அதே போல நம்மிடத்துல இருந்து முற்றிலுமாய் இந்த அடிமைத்தன வாழ்க்கை, மாம்சத்தின்படி வாழக்கூடிய எல்லா கேவலமான காரியங்களும் நம்மை விட்டு முற்றிலுமாய் நாம் தள்ளிவிட வேண்டியது இருக்கிறது, புறம்பே தள்ள வேண்டியது இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்பது வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆதலால் நாம செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியும் மாம்சமும் விரோதமாயிருக்கிறது. அடிமையின் பிள்ளையும் சுயாதீனம் உள்ள பிள்ளைகளுக்கும் பலவிதமான விரோதமான காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம எப்படி ஜெயிக்கணும்? ஆவியில் நடத்தப்பட வேண்டும், ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு என்னன்றது தெரியும், அது வெளியரங்கமாயின என்று பவுல் சொல்லுகிறார். அது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். யார் ஒருவங்க சும்மா எப்ப பாரு வந்துகிட்டு பலவிதமான காரியங்களை சொல்லி ஏமாத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பிரிவினைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவர்கள் மாம்சத்தை விட்டு வெளியே வரவில்லை, மாம்சீகமான வாழ்க்கையை விட்டு வெளியே வரவில்லை, கர்த்தரால் வர
தரக்கூடிய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமே மாம்சத்தின்படி திரும்பவும் ஒரு கிரியை செய்தோமானால் நம்மாலையும் அவர் நமக்கு தரக்கூடிய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ அனுபவிக்க முடியவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதுதானுங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. நாமும் இன்னைக்கு இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு விட்டு பூரணமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அந்த கேட்டகரியில வந்து அவராலே நடத்தப்படக்கூடிய ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்புவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே எங்களுக்கு அழகான ஒரு காரியத்தை நீங்க கற்று தந்திருக்கீங்க. மேலான காரியங்களை குறித்து நாட வேண்டியவர்களாகிய நாங்க, மேலான காரியங்களுக்கு எப்பொழுதும் சிந்தனை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய நாங்க, ஆண்டவரே பூமிக்குரிய காரியங்களை குறித்து பார்த்து பூமியில நடந்து இருக்கிற பலவிதமான மாம்சத்தின் கிரியைகளினாலே ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களையும் எங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான சோதனைகளையும் கண்டு அந்த இடத்திலே நின்று கொண்டு மேலிடத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாத படிக்கு ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் நாட்கள் ஆண்டவரை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து செயல்பட எழும்ப கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உண்மையே நாங்க நோக்கி பார்க்க வேண்டும்பா. பேதுரு ஆண்டவரை உண்மையே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தண்ணீருக்குள்ள மூழ்கவில்லை. ஆனால் சுற்றிலும் பார்த்த பொழுதோ, அந்த அலையின் சத்தத்தை கேட்ட பொழுது, காற்றை பார்த்த பொழுது அவருக்கு எப்படி இருக்கிறது? திரும்பவும் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து அந்த கண்கள் திரும்ப அந்த தண்ணிக்கு நேராக போனதுனால அவர் மூழ்குகிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க மூழ்க வேண்டியவங்க அல்ல ஆண்டவரே. மூழ்கி கடந்து எத்தனையோ நாட்களை காலம் தாமதம் பண்ண வேண்டியவர்கள் அல்லப்பா. உண்மையே நோக்கி பார்த்து மேலானவைகளே நாடி உம்மிடத்திலே வந்து சேருவதற்கு, அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த கூட்டத்துக்குள்ள நாங்க வந்து சேருவதற்கு எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த இருட்டுல இருந்து அந்த வெளிச்சமான வாழ்க்கையை தேடி வெளிச்சத்துக்கு நேராக நாங்க ஓடி வர கிருபை தாரும். தாழ்த்துக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க இருந்து உலகத்துக்கு அனைத்துக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க எங்களை நீங்க ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இரட்சகருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.